மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து தேமுதிக இன்றைய தினம் ஆலோசனை நடத்திருக்கிறது. மக்களவைத் தேர்தலில் எந்த கட்சியுடன் கூட்டணி வைப்பது குறித்து மாவட்ட செயலாளர்களோடு பிரேமலதா விஜயகாந்த் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரபாகர் இணைகிறார். அவரிடம் பேசலாம். பிரபாகர், எத்தனை மணிக்கு சரியாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது? மக்களவை தேர்தலுக்கான பணிகளை கட்சிகள் விரைவுபடுத்திருக்கக்கூடிய நிலையில் இந்த பரபரப்பான சூழலில் தேமுதிகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் இன்று காலை 10 மணிக்கு சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய கட்சியுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெற இருக்கின்றது. மிக முக்கியமாக நடிகரும் தேமுதிகவுடைய நிறுவனருமான விஜயகாந்த் இருந்ததற்கு பின்பாக வரக்கூடிய தேர்தல் என்பதால் அவருக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கை உணர்த்தும் விதமாக இந்த தேர்தலில் மிக முக்கியமாக செயல்பட வேண்டும் என்று பல முறைகளில் அங்கிருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிடுவது என்பது தொடர்பான மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. மிக முக்கியமாக விருதுநகர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட ஒரு 4 தொகுதிகள் தங்களுடைய கட்சிக்கு செல்வாக்காக இருக்கக்கூடிய தொகுதிகளாக தேமுதிகவுடைய தலைமை கருதுகிறது. எனவே அந்த தொகுதிகளையும் ஒரு ராஜ்யசபா இடத்தையும் ஒதுக்கக்கூடிய கட்சியுடன் கூட்டணி வைப்பது தொடர்பாக ஒரு முதல்கட்டமாக கட்சியுடைய மாநில தலைமை ஒரு முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. விருப்பமாக ஒரு 4 தொகுதிகள் கூடுதலாக ஒரு ராஜ்யசபா இடங்களை ஒதுக்கக்கூடிய கட்சியுடன் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. இதில் ஒரு கடந்த வாரம் ஒரு ரகசிய பேச்சுவார்த்தையாக மாநில தலைமையிலிருந்து ஒரு பேச்சுவார்த்தை என்பது ஆலோசிக்கப்பட்டது. இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இதில் மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்னவாக இருக்கின்றது, எந்த தொகுதியை கேட்டு பெறலாம், அங்கிருக்கக்கூடிய நிலை என்னவாக இருக்கின்றது, எந்த கட்சியுடன் கூட்டணி வைப்பது, பாஜகவா அல்லது அதிமுகவா என்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட இருக்கின்றது. அதன் இறுதியாக எந்த கட்சியுடன் கூட்டணி அமைத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது என்பது தொடர்பாக ஒரு விரிவான ஒரு ஆலோசனைக்கு பின்பாக முடிவுகள் எட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. பிரபாகரன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.